நறுக்கு சுருக்குன்னு ஊருக்காக கடிக்கிற மாதிரி ஒரு 6 பாயிண்ட் கொடுக்குறேன். எப்படி ஊருக்காக கடிக்கிற மாதிரி நறுக்கே கப்புன்னு பிடிக்கணும், காரண காரியத்தோடு தான் சொல்லணும். காரண காரியம் பூசி முழுகிற வேலைலாம் என்கிட்ட அப்பவும் இல்லை, இப்பவும் இல்லை, நாளைக்கு இல்லை, நேற்று இன்று நாளை. சரியா? இப்போ வந்து துலா லக்னம் இதில் வந்து சுக்கிரன், அவர் சூரிய சாரம், சூரியன் வந்து 6ல். இப்போ வந்து இன்சூரன்ஸில் லோன் போட்டு 60,000 ரூபா வாங்கினீங்களா அல்லது 2 லட்ச ரூபா வாங்கினீங்களான்னு கேட்டேன். இன்சூரன்ஸில் வந்து நான் 6 லட்ச ரூபா லோன் வாங்கியிருக்கிறேன்னு சொல்லி சொன்னார். இப்போ இதில் என்ன புரியுது? துலா லக்கணம், லக்கணத்துக்கு 8ஆம் இடம் தானே இன்சூரன்ஸு, ஆயில் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. சாரம் கொடுத்தவர் சூரியனுடைய சாரம், அங்கே கிருத்திகை நட்சத்திரம் இருக்குதா? சாரம் கொடுத்தவன் 6ல் நிற்கிறாரா? அப்போ ஆயிலே அடமானம் வச்சுட்டாரா? புரிஞ்சாதான் பதில், புரியலைன்னா ஆணைக்காரன் குதிரைக்கு குரந்தான். புரிஞ்சிருச்சிங்களா? அதுக்கு அடுத்தது இப்போ வந்து லக்கணம் வந்து துலா லக்கணம், 12ஆம் இடத்துல வந்து சூரியன், சனி அங்கேயே தான் நிற்கிறாரு. சனி வந்து சூரியனுடைய சாரம், சூரியன் அங்கேயே நிற்கிறாரா? இப்போ வந்து துலா லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல சனி, வேப்ப மரம், அங்கே சூரிய சாரம் வாங்கி சூரியன் அங்கேயே நிற்கிறார். 12ஆம் இடம் தானே இழப்பு. இப்போ வேப்ப மரத்தை வந்து ஈபி டவர் மோதுதுன்னு சொல்லி வெட்டி விட்டீங்களான்னு கேட்டேன். நாங்கள் வெட்டியிருந்ததுன்னா ஒழுங்காக வெட்டியிருப்போம். ஈபிக்காரங்க வந்து கண்டபடி வெட்டி விட்டாங்க. மீண்டும் நாங்கள் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து திருப்பி ஒரு கரெக்ஷன் பண்ண வேண்டியதாக போச்சுன்னாங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வேப்ப மரத்தை கரண்ட் கம்பத்தில் இருக்கிற ஒயர் உரசுதுன்னு வெட்டினது ஜோதிடம் சொல்லிச்சா சொல்லலையா? எப்படி எடுத்தோமா? ஒருத்தர் ஜாதகமே பார்க்க மாட்டாராம், ஜோசியர்களுக்கெல்லாம் வேலை இல்லையாம், எல்லாருமே பரிகாரம் தான் சொல்லுவாங்களாம். அப்படின்ட்டு அந்த ஆள் 9 வருஷமாக ஜாதகம் பார்க்க வரல, அரவக்குறிச்சிக்கு பக்கத்துலேருந்து, கரூர்லேருந்து. அப்புறம் ஒரு ஆள் இங்கே ஒருத்தர் நல்லா சொல்கிறாருங்க, வாங்க வாங்கன்னு சொல்லி ரொம்ப நாளாக வற்புறுத்தி கூட்டிகிட்டு வந்தார். அவர் மீன லக்கணம், 12ஆம் இடத்துல புதனும் சனியும் மாந்தி இருந்தாங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்கணும், ஸ்கூலில் ஒரு வேப்ப மரம் இருக்கணும், வேப்ப மரத்தில் வந்து வாட்ச்மேன் தூக்கு போட்டு சேர்த்து போயிட்டானான்னு கேட்டேன். ஏந்திரிச்சு நின்று என் காலில் விழுந்துட்டார். விழுந்துட்டு நீ சாமி சொல்கிறியா ஜோதிடம் சொல்கிறியான்னு கேட்டார். ரெண்டுமே தான் சொல்லுவேன், சாமி வரும்போது சாமின்னு சொல்லுவேன், அவர் சாமி ஓடி போயிட்டார்னா ஜோதிடமும் சொல்லுவேன் அப்படின்னு. சாமி சொல்கிறதுனா உங்களுக்கு அருள் வாக்கு வருதா வரலையானா, நீங்கள் ஒரு 5-6 தெய்வத்தை அப்படியே சொல்லிக்கிட்டே வாங்க. கொட்டாய் வந்துச்சுன்னா உங்களுக்கு சாமி வரும்னு அர்த்தம். யாருக்காவது வருதா? யாருக்கு வருது? கை தூக்குங்க. இப்போ நான் வந்து டெய்லி நைட்டில் படுக்கும்போது இன்றைய பொழுது நல்ல பொழுதாக முடிச்சு கொடுத்த உங்கள் தெய்வங்களுக்கு நன்றின்னு சொல்லி அப்படியே கும்பிட்டுட்டு வருவேன். 4வது சாமி கும்பிடும்போது கொட்டாய் வந்துடும், 5ஆவதுக்கு ஒரு கொட்டாய் வரும், 6ஆவதுக்கு ஒரு கொட்டாய் வரும். சாமி நம்மக்கிட்ட இருக்குதுரா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கவேன். சரிங்களா? கொட்டாவி வந்தால் தான் சாமி இருக்குதுன்னு அர்த்தம். சாமி சொல்கிற ஆளுங்கள்லாம் போய் பாருங்கள், கொட்டாவி திண்டையும் விடுறாங்களும் பாருங்கள். சும்மா ஒரு இடத்துல போனோம்னா வேடிக்கை பார்த்துட்டு வரதெல்லாம் கிடையாது. நானும் போகும்போதே வாஸ்துலாம் பார்த்துருவேன். எந்த வீடு எப்படி கட்டியிருக்காங்க, என்ன இடத்துல கோணம் எல்லாமே பார்த்துருவேன். ஒரு பெரிய வாஸ்து நிபுணர் வந்தார். எங்கேயோ வாசல் வைக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா அவருக்கு அது தெரியல. அப்புறம் சொன்னேன், ஜோதிடத்தில் இருந்தால் எல்லாமே முளைச்சிருக்குது. நியூமராலஜிலிருந்து எல்லா லாஜி, பயாலஜி, பேலண்டாலஜி, ஜியாலஜி, எல்லா லாஜிகளும், ஜுவாலஜி, எல்லா லாஜிகளும் நான் படிக்கும்போது 13 லாஜி இருந்தது. இப்போ அதுக்கு மேலே ஏகப்பட்ட லாஜி வந்துருச்சு. பேலண்டாலஜினா தொல்லுயிரியல்னு பேர், ஜியாலஜினா கனிம இயல்னு சொல்லி பேர், பயாலஜிங்கிறது எல்லாம் கலந்தது வருது. அப்போ ஒருத்தர் பயாலஜி படிச்சவர் வந்தார், பாட்டனி படிச்சவர் வந்தார். பொங்காமியா கிளாப்ரானா என்னென்ன தெரியலன்னாரு, குரோட்டலோரியா ஜென்சியானா என்னென்ன தெரியலன்னாரு, கஜானா சிண்டிகஸ்னா என்னென்ன தெரியலன்னாரு. அப்புறம் தெரியாது எப்படியா பாட்டனி படிச்ச அப்படின்னு சொன்னோம்னா, நீ வந்து சயின்ஸ் பேரெல்லாம் கேட்டீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னாரு. அப்போ அதிலலாம் வருது, மால்வேசியா, லெகூம்னேசியா, லில்லியேசியா, பாப்புலேனேசியான்னு எல்லாமே வருது. அதே மாதிரி ஆசிடில் படித்தா H2SO4னா எனக்கு தெரியலங்கிறாரு. அப்புறம் தான் சல்ஃபூரிக் ஆசிடியான்னு சொல்லி அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுக்குற வேண்டியதாக கொடுத்துக்கிட்டே வருவோம். ஏன்னா அப்புறம் டைம் பாஸ் பண்ணணுமில்ல, போர் அடிக்கிறதுக்கு. அது மாதிரி பஸ்ஸில் போகிறோன்னே எவனாவது கலர் விட்டு ஒரு உலகத்தை ஒரு ரவுண்ட் அடித்து கையில் பிடிச்சி கொடுத்துட்டு தான் பஸ் விட்டு இறங்குவோம். நான் திருச்சியில் ஏறனா சேலம் ஆத்தூர் வரத்துக்குள்ளார எல்லா மேட்டரும் பேசி விட்டுட்டு வந்துடுவேன். சரி, ரைட். இப்போ 2 பையன் எடுத்தாச்சா? இப்போ வந்து ரிஷப லக்கணம், 4ஆம் இடத்துல வந்து செவ்வாய், அவர் சுக்கரசாரம் வாங்கி சுக்கரன் வந்து 6ல் நின்னார். வீட்டில் பட்டா கத்தி வச்சிருக்கிறியான்னு கேட்டேன். பெரிய கத்தியை வச்சிருக்கிறேன்னு. அப்படி 3 அடிக்கு மேலே வச்சுருந்தா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவான்னு சொன்னேன். மதுரை வீரன் சாமிக்கு சாதனத்துக்கு வச்சுருக்கங்கன்னு சொல்லி சொன்னார். போலீஸ்காரன் கேட்டால் அதையே சொல்லு, அப்போ தான் நீ தப்பிப்ப, இல்லைன்னா பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி சொன்னேன். இது எப்படி எடுத்தது? 4ஆம் இடம் வீடா?
செவ்வாய் தான் ஆயுதத்துக்கு சொந்தக்காரனா? அவன் ஆறுக்குரிய சாரமா? அப்போ இல்லைகளா வந்து ஒரு கத்தி காப்படா வச்சிருக்கணுமா? நான் சொல்றது ஏதாவது பொய்யா வருதா சரியா தான் வருதா? அவர் ஆமாம். அதனால் வந்து 1.25 2 அடிக்குள்ளே தான் வைக்கணும். அதுக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா வந்து போலீஸுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ இது மாதிரி வந்து நம்ம எடுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து இப்போ வந்து சாரங்கள் அடிப்படையில் பலன்கள் எடுக்கிறது அப்படின்னு இப்போ ஒரு 3-4 பாயிண்ட் சொன்னேன்னா இன்னும் ஒரு 2 பாயிண்ட்டு சொல்லலாம்னு நினச்சேன். அதாவது மீன லக்கணம், 5ஆம் இடத்து அதிபதி சந்திரன் 6ல் போய் நிற்கிறாரு. நிற்கல, பாய் போட்டு உக்காந்துக்கிட்டார் சந்திரன். எதுக்கு உக்காந்துக்கிட்டாரு? உனக்கு குழந்தை தரமாட்டேன்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிட்டார். அப்புறம் அவர் சாரத்தை பார்த்தா கேது சாரம். கேது எங்கே நிற்கிறார்? 9ல் நிற்கிறார். அப்போ குழந்தைய நான் கொடுக்குறேன்னு கேது சொல்கிறார். நீ எங்கே வந்தால் குழந்தை கிடைக்கும்? 1 2 3 4 5 6 7 8ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கு வந்தால் தான் குழந்தை கிடைக்கும். 9ஆம் இடத்துல கேது, அது பெண் வீடு. அப்போ வந்து அன்னை வேளாங்கண்ணியை போய் தரிசனம் பண்ணினா குழந்தை கிடைக்கும். அங்கே போயா வேண்டிட்டு வந்தியாருன்னு கேட்டேன். அங்கே தான் போய் வேண்டிட்டு வந்திருக்கிறேன், இன்னும் குழந்தை கிடைக்கலைங்க. அப்படி உறுதியாக கிடச்சிருங்க. நீ அண்ணா வேளாங்கண்ணி கோயிலில் போய் வேண்டுதல் பண்ணால் தான் குழந்தை கிடைக்குன்னு சொன்னேன். கரெக்டாக அதே மாதிரி அவர் அங்கே போயிட்டு வந்திருக்கிறார். அவர் போயிட்டு வந்திருக்கிறது நமக்கு தெரியுமா? ரைட்டா? மிதுன லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல புதன் ராகு சாரம் வாங்கி ராகு 5ல் நிற்கிறார். முஸ்லீம் காலேஜில் படிக்கிறீங்களான்னா முஸ்லீம் காலேஜில் தான் படிச்சுட்டு இருக்கிறார். எடுத்து பாருங்க, ஆலோசங்க. ஜோதிடம் சும்மா செமையாக வந்து வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான். நம்ம வந்து பூசி மிளைக்கிட்டே இருந்ததுன்னா வேலைக்கு ஆகாது. நான் 7.5 சனி, இந்த அஷ்டம சனி, இந்த அவர் சொன்னார கால சர்ப்ப கட்டு, எல்லா கட்டையும் உடச்சி விட்டேன் நான். என்கிட்ட கால சர்ப்ப கட்டும் கிடையாது, ராகுக்கு எது தோஷமும் கிடையாது, எதுவும் கிடையாது. எல்லாத்தையும் தூக்கி எல்லாம் ஓரம் வச்சுட்டு சாரங்கள் அடிப்படையில் அவருக்கு பலன் கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிறது தான் கணக்கு. இப்போ அது ஒரு ஒட்டை எங்கே உடைச்சிருக்குன்னு சொல்லட்டுமா? மீன லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல ராகு நின்று சந்திரசாரம் வாங்கி சந்திரன் 5ல் இருந்துட்டா ராகு திசைனால புத்தியினால எந்த வித பாதிப்புகளும் அவருக்கு வரவே வராது. இது எத்தனை லட்ச ரூபா பத்திரத்தில் பாண்டியில் கையெழுத்து போடணும் சொல்லுங்க, நான் கையெழுத்து போட்டு தரேன். போடலாமா? கோல் நின்ற பாவகம் 7, சாரநாதன் அமர்ந்த பாவகம் 5, 5 தொட்டுக்கிட்டு தான் 7 இயங்கும். அப்படியே சுமூகமாக மகிழ்ச்சியா ஸ்மூத்தாக இயங்கும். 5வது கியரில் வண்டி போனால் எப்படி போவோம்? ஆதி காலத்து பஜாஜ் ஸ்கூட்டர் 4 கியர் வச்ச வண்டியில் அது மாதிரி ஸ்மூத்தாக போகும். ரைட்டுங்களா? இப்போ இங்கே இப்போ ராகு தோசை இருக்குதா? இல்லை. செவ்வாய் தோசை இருக்குதான்னு பார்த்துடலாமா? ரிஷப லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய், அவர் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. கேட்டைனா யாரு? புதன். பிடிக்க அடங்கா புதன். எல்லா கடகத்தையும் பிடிச்சிடலாம், புதனை மட்டும் பிடிக்க முடியாது. நீங்கள் வந்து இந்த சங்கடம் தீர்க்கு சனின்னு ஒரு நாடகம் முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா பாதி ஜோசியர் ஆகிருப்பீங்க. அதில் அத்தனையும் வருது. அதில் வந்து அந்த போட்டி வரும். எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு லக்னாதிபதியாக சனி தான் வருவார். அப்புறமேல இந்த பதவி நமக்கு வேண்டான்ட்டு அவங்க அப்பங்கிட்ட ஒப்படைச்சிருவார். அதனால தான் 1ஆம் வீட்டுக்கு காரகர் சூரியனா வச்சிருக்காங்க. 1ஆம் வீட்டுக்கு காரகர் யார்? அதுக்கு முன்னாடி யார்? சனி தான். அவரை வெல்ல யாராலையும் முடியல. எல்லாரும் ஒவ்வொன்றும் பணையம் வச்சு ஜெயிப்பாங்க. ஆனால் புதன்கிட்ட போகும்போது நான் வந்துடுறேன்ப்பா அப்படின்னு அவரே போயிடுவார். அவர்கிட்ட வந்துடுவோன்னு சொல்லிவிடுவார். ஏன்னா நான் அவங்ககிட்ட போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். புத்திசாலித்தனத்திலே ஜெயிச்சிருவார். இதை வந்து மகாபாரதத்தில் ஒரு சீன் வரும். முசுகுந்த முனிவரை கிட்ட போய் அந்த கரியவான் அப்படிங்கிறவரை வந்து வரவாங்கிட்டு வந்திருப்பான். யாராலையும் அந்த ஆளால் கொல்ல முடியாது. இந்த ஆட அர்ஜுனன் ஏகப்பட்ட அம்பு விடுவார், ஜெயிக்க முடியாது. இவர் கிருஷ்ணனும் பார்ப்பார், சுதர்சன சக்கரத்தினாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இவருக்கு தான் முக்காலம் உணர்ந்தவராச்சு. இவனை நம்மளால் கொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு நேராக, நீ அர்ஜுனா நீ ஓடி போயிடு, அவன் என்ன தான் கொல்ல வரான், நான் என்ன பார்த்துக்கிறேன், நீ ஒன்றை பார்த்துக்கணும்னு சொல்லி அனுப்பிவிட்டுருவார். அப்புறம் இவர் நேராக போவார். முசுகுந்த முனிவர் யாகம் பண்ணிகிட்டு இருப்பார். அங்கே போய் உள்ளார போய் பூந்து மறைஞ்சிக்கவார். அவர் போத்திக்கிட்டு படுத்துட்டு ஏதோ ஒன்று மந்திரம் சொல்லிகிட்டு இருப்பார். இவர் எட்டி உதைப்பார். ஒரு உதை அப்படியே உருள்வார், பெறல்வார். 2வது உதையில அப்படி பார்ப்பார். கண்ணில் பார்த்த உடனே அத்தனை ஆயிரங்காலத்து அந்த ஒளியை மறைச்சி வச்சது திறக்கும் போது அப்படியே அவன் பஸ்பமாகி அப்படியே கொட்டிடுவான் கீழே. இப்போ விஷ்ணு ஏதாவது கத்தி எடுத்தாரா, சுத்தி எடுத்தாரா, குத்தி எடுத்தாரா? எதுவுமே எடுக்காது ஜெயிச்சிட்டாரா? புத்தியினால் அவர் ஜெயிச்சார். அதனால தான் புத்திசாலித்தனம். ஒரு ஹோட்டல் கடையில் நானும் ஜெகதீஷும் டிஃபன் சாப்பிட போனோம். அப்போ சொன்னேன், இந்த 2 நாளாக வேலைக்கு ஆள் வரல. நாங்கள் மிதுன லக்கணக்காரன், கன்னி லக்கணக்காரன், மிதுன ராசிக்காரன், கன்னி ராசிக்காரன் வேலையில் சேர்த்துக்கோ, அவன் ஒழுங்காக வேலை பார்ப்பான்னு சொன்னேன். உடனே சப்ளையர் ஓடேந்து என் பக்கத்தில் உட்காந்துட்டு நான் மிதுன லக்கணம் தாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்கிறாரு. உடனே முதலாளி வந்து என்ன சொல்கிறாரு, நீ அவர்கிட்ட பேசிட்டு வியாபாரத்துக்கு எடுக்காதியா, ஜோசியத்தை போய் வீட்டில் வச்சுக்கையான்னு சொன்னார்.
அவருக்கு சந்தோஷம். நம்ம மிதுன லக்கணங்கிறது கரெக்டாக வேலை பார்க்குறோம், 14 வருஷம் ஒரே முதலாளிகிட்ட வேலை பார்க்குறோம், அவருக்கு சந்தோஷம். இதை நான் எடுத்து சொன்னது எனக்கு சந்தோஷம். என் கூட இருக்கிறவங்க வந்து எப்படி இப்படியெல்லாம் உனக்கு சமயோசித புத்தியில் பாயிண்ட் வருதுன்னு இவருக்கு சந்தோஷம். இப்போ இதெல்லாம் கேட்குறதுல உங்களுக்கு சந்தோஷம். கரெக்டா இல்லையா? அப்போ என்ன, புதன்னா வந்து புத்தி கூர்மை உள்ளவன். அவனுக்கெல்லாம் வந்து டைரக்டர் தேவையில்லை. அவரே வந்து நடிப்பார், அவரே இசைப்பார், அவரே படிப்பார், சகலத்துக்கும் அவர் ஆதிபத்தியம் பெற்றவர். ஏன் கடகராசியில் வந்து ஆயிலை நட்சத்திரம் வச்சுருக்காங்க? மனோகாரகன். பாடலும் எழுதுவார், டான்ஸ் ஆடுவார், ஓவியம் வரைவார், எல்லாமே செய்வார். முதல் 4 லக்கணம் வந்து முதல் பாரியாயம். முதல் பாரியாயமா 9 நட்சத்திரமும் முதல் பாரியாயத்தில் வந்து நிற்குது. அப்போ மேசத்துலேருந்து கடகத்துக்குள்ளார யாருக்கு லக்கணம் உழுவுதோ, ராசி உழுவுதோ, எப்படினாலும் அவங்க பாஸ். எப்படினாலும் அவங்க வந்து பாஸ் ஆகிடுவாங்க. சரியா? சரி, இப்போ ஒரு ஜாதகம் போரில் போட்டிருக்கிறேன். இந்த போரில் போட்டுக்கிறது சரியா தப்பானு யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். அது எல்லாரும் சொன்னீங்கன்னா குழப்பங்கள் ஆகிடும். இப்போ டேட் ஆஃப் பர்த் சொல்லட்டுமா? 11/1/2001. 1:39 AM. ஊர் வந்து குளித்தலையா? போட்டியா குளித்தலை? சரி, கரூர் போட்டிருக்கிறாங்க. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டுங்களா? திசை இருப்பு சனி திசை, 8 வருடம் 3 மாதம் 22 நாள். கரெக்டா? இப்போ நடக்கிறது கேது திசையில் செவ்வாய் புத்தி நடக்குது. கரெக்டா? இல்லை, கேது திசையில் வந்து கேது திசையில் கேது புத்தி தான் நடக்குது. எவ்வளோ நாளைக்குன்னா 2026 9வது மாதம் 18ஆம் தேதியா, இது 30ஆம் தேதி வரலும் நடக்குது. 30ஆம் தேதி வரலும் நடக்குது. கரெக்டா? இவருக்கு வயசு 25 வயசு 6 மாதம் 8 நாள். கரெக்டுங்களா? இது ஒரு பெண் ஜாதகம். இப்போ லக்கணம் வந்து துலா லக்கணமா? அங்கேயே செவ்வாய் இருக்கிறாரா? யாரும் பேசாதீங்க தயவுசெய்து. இந்த சப்ஜெக்டில் எங்கேயும் கிடைக்காது, டெல்லிக்கு போனாலும் கிடைக்காது. 3ஆம் இடத்துல சூரியனும் கேது இருக்கிறாங்களா? 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரா? புதன் இருக்காரு. 4ஆம் இடத்துல புதன், 5ஆம் இடத்துல சுக்கிரன். இது 8ஆம் இடத்துல குருவும் சனியும் இருக்கிறாங்க. 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறாங்க. 10ல் வந்து சந்திரன் இருக்கிறார். இது வந்து கிரகத்தினுடைய அமைப்பு. மீண்டும் சொல்கிறேன், துலா லக்கணம். லக்கணத்தில் செவ்வாய், 3ல் சூரியனும் கேதும், 4ல் புதன், 5ல் சுக்கிரன், 8ல் வந்து சனியும் குருவும் 2 பேரும் வக்கரகதியில் இருக்கிறாங்க. 9ல் வந்து ராகு இருக்கிறாரு, 10ல் வந்து சந்திரன் இருக்கிறாரா? இப்போ சாரங்கள் சொல்லிடுறேன். லக்கணம் வந்து ராகு சாரம். ராகு எங்கே நிற்கிறார்? 9ல் நிற்கிறாரா? புதன் வீட்டில் தொல்லைகள் இல்லாத நிற்கிறாரா? லக்கணத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து என்ன சாரம்? அவரும் ராகு சாரமா? அவரும் அங்கே 9ல் நிற்கிறாரா? அதுக்கடுத்து 3ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் சுயசாரம், உத்திராடத்தில் இருக்கிறாரா? அதே மாதிரி கேது போராட்டத்தில் இருக்கிறாரா? புதன் வந்து உத்திராட நட்சத்திரத்தில் நிற்கிறாரா? அவர் சுக்கிரன் வந்து ராகு நட்சத்திரம் சதயத்தில் நிற்கிறாரா? மேலே இருக்கக்கூடிய சனியும் குருவும் வந்து சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்திகையில் நிற்கிறாங்களா? அப்புறம் வந்து ராகு வந்து குருவனுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறாரா? 10ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறாரா? இப்படி சொத ஊர்னா தான் சொல்லையாக பலன் எடுக்க முடியும். எப்படி ஊறணும்? இப்போ இந்த ஒரு ஜாதகம் மைண்டில் சொதன்னு ஊறிக்கிச்சா, இனிமேல் சொல்லையாக பலன் எடுக்கலாமா? அது மாதிரி எடுக்கணும். பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு படித்தாங்கன்னா நான் தம்மடிக்கு போயிடுவேன். ஏன் 1/2 மணி நேரம் பேச முடியாது? அங்கே 14 வருஷம் படிச்சுட்டு வந்து ஜோதிடத்தை என்ன சார் சொல்கிறீங்க? 1/2 மணி நேரம் பேசலாம் இல்லை? ஏதோ ஒரு கருத்து பேசலாம் இல்லை? நான் கிளாஸ் நடத்துகிறேன், நாளைக்கு ஒரு பிட்டு பேப்பர் கூட இருக்காது. எந்த புக்கும் தேவையில்லை, எந்த ரெஃபரன்ஸும் தேவையில்லை. நான் மட்டும் காலையில் போவோம் 9:30 மணிலேருந்து சாயங்காலம் 4:30 மணி வரலாம். அது பட்ட கடன்னு கொட்டிக்கிட்டே இருக்கும். கண்ணதாசனுக்கு எப்படி பாடல் கொட்டிச்சோ எனக்கு தட்டுனா அது பட்ட பொலன்னு கொட்டும். ஏன் கொட்டும்? அவளுக்குன்னு மைண்டில் ஸ்டாக் வச்சுருக்கேன். இதுக்கெல்லாம் வந்து ப்ரிப்பரேஷன் அது இதெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. நிறைய நூல்கள் வந்து படித்தாலும் எந்த பக்கத்தில் எது படித்தோமோ அது அந்த நேரத்தில் வந்து உதவாது. அந்த நேரம் சப்கான்ஷியஸ் என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம ஜோதிடம். அந்த நேரத்தில் என்ன வருதோ அதுதானே ஜோதிடம். எந்த புக்கில் படித்தாலும் அந்த பகுதி நமக்கு வருமா? எந்த ஆசிரியர்கிட்ட படித்தாலும் அந்த பகுதி வருமா? ஏதோ அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் வரும். அப்போ நம்ம ஸ்டெபிளாக இருக்கணும். இப்போ இந்த லக்கணம் வந்து ராகு சாரம் வாங்கியிருக்கா? ராகு 9ல் புதனுடைய வீட்டில் நிற்குதா? லக்கணத்தில் இருக்கிற செவ்வாயும் புதன் சாரமா? அவரும் அங்கேயே போய் நிற்கிறாரா? அப்போ 2ஆம் இடங்கிறது அடிப்படை கல்வி சிறப்பாக வருதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? 3ஆம் இடத்துல இளைய சகோதர ஸ்தானத்தில் யார் இருக்கிறா? கேது இருக்கிறாரா? கேது 3ஆம் இடத்துக்கு எடுப்பாரா? 3ஆம் அதிபதி வக்கரம் வாங்கிட்டாரா? வக்கரம் வாங்கலாம் கிடைக்காது. வக்கரம் வாங்கினா திருப்பி ரிவர்ஸில் வருது, ஒரு குழந்தை கிடைக்கணும். எத்தனை வருஷம் கழிச்சு கிடைக்கணும்? அப்போ கேதுக்கு 7 வருஷம் கழிச்சு குழந்தை கிடைக்கணும். கேட்டோம்னா 5 வருஷம் 6 மாதம் 19 நாள் கழிச்சு அடுத்த குழந்தை இவருக்கு கிடைச்சிருக்குது. அப்போ குழந்தை கிடைக்குமான்னு பார்க்குறதுக்கு கோல் வந்து வாடகைக்கு எடுத்திருக்காருல சூரியனும் இவர் கேதுவும், இவங்க 2 பேரும் வாடகைக்கு அந்த வீட்டில் குடியிருக்கிறாங்க. வீட்டை வாடகை கொட்டவர் எங்கே நிற்கிறாரு? அங்கே 8ல் போய் நிற்கிறார். அவர் வந்து வக்கரம் வாங்கிட்டார். வக்கரம் வாங்கினதுனால குழந்தை இவருக்கு கிடைக்குதுன்னு நம்ம எடுத்தாச்சு. சகோதரி ஒன்று இருக்குதுன்னு நம்ம சொல்லியாச்சு. 4ஆம் இடம் வந்து வீடு வாகனம் கட்டடமா? 4க்கு அதிபதி பாதகாதிபதி சாரம் வாங்கியிருக்கிறாரா?
பதகாதிபதி சார் தானே வாங்கியிருக்கிறாரு. அப்போ வாடகை வீட்டில் தான் இவர் இருக்கணும்னு சொல்லி கணக்கு எடுத்தாச்சு. இப்போ 9ஆம் இடத்துக்கு போங்க. அப்பனுக்கு மிதனமா 4 குறையும் வீட்டில் நிற்கிறானா? சொந்த வீட்டில் இருக்க முடியுமா? இப்போ இந்த குழந்தை கல்யாணம் ஆகலப்பா, அப்பா கூட தானே இருக்கும். அப்பா கூடனா அப்பா சொந்த வீட்டில் இருப்பாரா? இந்த கணக்குலையும் வருது, அந்த கணக்குலையும் வருதா இல்லையா? டபுள் வேல வந்து பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டாச்சா? 5ஆம் இடத்துல யார் இருக்கிறா? சுக்கரன் இருக்கிறாரா? அவர் ராகு சார் வாங்கியிருக்கா? ராகு 9ல் நிற்குதா? அப்போ புத்தி மனசெல்லாம் சரியா இருக்குதா? இப்போ 9ஆம் அதிபதி யாரு? புதனா? 10ஆம் அதிபதி யாரு? சந்திரனா? இதுக்கு முன்னாடி 17 வருஷம் புதனுடைய திசை நடந்ததா? 9, 10 ஒரு தூக்கி இருக்குமா அல்லது அமுத்தி இருக்குமா? புதன் திசைங்க 9 குறைவன் திசை, 10 குறைவனுடைய இது சந்திரன் 2 பேரும் நேருக்கு நேர் பார்த்து நடத்தும் போது அந்த 17 வருஷமும் இவருக்கு பிளஸ்ஸா மைனஸான்னு சொன்னீங்கன்னா தான் நீங்கள் ஜோதிடத்தில் வல்லமை பெற்றவங்கன்னு அர்த்தம். சொல்லுங்க. நீ கம்முனு உட்காரு. சொல்லுங்க. 9, 10னா என்னங்க? நல்லதா பிளஸ்ஸா கட்டதுங்களா? அருமையாக இருந்திருக்கும். அருமையாக இருந்ததை முன்னாடி சொல்லணும். தர்ம கர்மாதிபதி பின்னாடி சொல்லணும். என்ன எதை வந்து அன்லைன் பண்ணி சொல்லணும்? இட்டாலிக்ஸ் லெட்டரில் எழுதணுமோ அதை தான் இட்டாலிக்ஸ் லெட்டரில் எழுதணும். இட்டாலிக்ஸ் லெட்டர்னா என்ன? அதெல்லாம் பார்த்துக்கணும். சரியா? அப்போ 17 வருஷத்துக்குள்ளார கல்வி, சூப்பர் கல்வி. 473 மார்க் எடுத்ததான்னு கேட்டால் 470 மார்க் எடுத்ததானே? 473 மார்க் எடுத்திருக்குது. இது என் பதிவிலேயே கை தட்டுங்கயானே நான் என் பதிவு போடும்போது பதிவிலேயே சொல்லியிருந்தேன். சரிங்களா? இப்போ இந்த பொண்ணு கேம்பஸ் இன்டர்வியூவில் 9, 10 தானே அப்போ நடந்துகிட்டு இருந்தது. குரு தான் 8 வருஷம், அது 17 வருஷம், 25 வருஷம், 8 மாதம் 23 நாளா? அது வரலாம் டைம் இருக்குது. அப்போ கட்டாயமாக 22 வயசில் அந்த கல்வி முடிஞ்சிருக்குமா? அப்போ 10ஆம் இடமும் 9ஆம் இடமும் சம்மந்தம் பண்ணும்போது ஒரு வேலை வரணுமா? வேலை வருது. வேலை வந்து நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களா, நான் வேலையை சூஸ் பண்ணணுமா? இதை சொல்லணும். பார்ட்டிக்கிட்ட சொன்னால் தான் அவங்க 4 பேர் உங்களுக்கு அனுப்புவாங்க. உங்கள் பொண்ணுக்கு 3 கம்பெனியில் ஆஃபர் வந்திருக்கும். உங்கள் பொண்ணு பார்த்து எந்த கம்பெனி வேணுமோ அதுக்கு தான் அவங்க போவங்கள வழியே கம்பெனிக்காரன் வந்து இந்த பொண்ணை நிர்ணயம் பண்ணி கூப்பிட்றதுக்கான ரைட்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னேன். 3 கம்பெனிக்காரங்க இந்த பொண்ணுக்கு இன்டர்வியூக்கு வர சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு எந்த கம்பெனி பிடிச்சதோ அதுக்கு தான் இன்டர்வியூக்கு போய் செலெக்ஷன் ஆகி இப்போ வேலையில் நல்ல அருமையான வேலையில் இருக்குது. சரியா? அப்புறம் அவங்களுக்கு என்ன தேவை? திருமணம் தேவை. எப்போ நடக்கும்னு கேட்டாங்க. எப்போ நடக்கும்? செவ்வாய் 7 குறைவனா? இப்போ வந்து கேது திசையில் கேது புத்தி நடக்குதா? அதுக்கடுத்து சுக்கரபதினு ஒருத்தர் வருவாரா? அவர் 8க்கு அதிபதி 5ல் போய் நிற்கிறாரா? லக்னாதிபதி 5ல் போய் நிற்கிறாரா? நிற்கிறாரு. அப்போ சுக்கரனில் வந்து கல்யாணம் வந்து நடக்காது. ஏன்னா 7ஆம் இடமோ 2ஆம் இடமோ டச் பண்ணாதான் அங்கே கல்யாணம் நடக்கும். அல்லது 11ஆவது டச் பண்ணணும், லேசா உரசவே இல்லை. அதுக்கடுத்தது சுக்கரனுக்கு அடுத்தது சூரியனா? சூரியன் 3லே போய் நிற்கிறாரா? அவர் சுயசாரம் கேது உன்னுடைய படியில் தான் போய் அவரும் நிற்கிறார். அதுக்கடுத்து சந்திரன் வந்து 10க்கு அதிபதி. தொழிலில் வந்து ப்ரொமோஷனும் இன்க்ரிமெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் இது 3 வரும். 10ஆம் இடத்துக்கு 12ஆம் இடமாக வருவதனால தொழில் மாற்றத்தில் வந்து அவங்களுக்கு கொடுக்கும். அப்போ செவ்வாய் புத்திங்கிற வந்து 7 குறையும் 9 குறைய சாரம். 2 பேரும் 1, 5, 9 இருக்கிறாங்களா இல்லையா? அப்போ வந்து அவங்களுக்கு செவ்வாய் புத்தியில் கல்யாணம் நடக்குன்னு கூட்டி கழிச்சு பாருனார். பார்த்தா 2029 தானே அந்த இது டைம் வருது. 2028 1வது மாதமா? 11வது மாதம். அப்போ 2029 பக்கமாக வருது. இப்போ 2026 அப்படின்னா அவங்க 3 வருஷமா ஐயோங்கப்பா அப்படிம்பாங்க. நம்ம என்ன தெரியுமா சொல்லணும்? இல்லைங்க 2026 முடிஞ்சிருச்சிங்க, 6 மாதத்துக்கு மேலே போய் போச்சுன்னா முடிஞ்சிருச்சுன்னு தானே சொல்லணும். 19ஆம் நூற்றாண்டுலேயே நான் ஹைஸ்கூலில் படிக்கும்போது 20ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்க? இன்னும் 10 வருஷம் தான் இருக்குது 20ஆம் நூற்றாண்டுக்கு. அது மாதிரி அப்போ 2029 இந்த பொண்ணுக்கு ஜாம்னு 9ஆம் இடம் 7ஆம் பாவகாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி மிதனத்தில் போய் நிற்கிறதுனால அவங்களுக்கு திருமணம் வந்து ஜாம்னு அப்பாவனுடைய முன்னிலையில் சிறப்பாக நடக்கும். ஆனால் அம்மா வந்து யமன். இந்த பாப்பாவனுடைய கல்யாணத்துக்கு அம்மா வந்து யமன். அவங்க குறுக்க நின்று இந்த பாப்பானுடைய திருமண வாழ்க்கையை மாற்றி எழுதுறதுக்கு 2-3 பேனா எடுத்துக்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அம்மாவுக்கும் எனக்கு சண்டை வந்துருச்சு. என்னை எப்படி யமன்னு சொல்லலாம்? நான் எல்லாம் விட்டு ஆட்டிவிட்டுருவேன். நானும் அதெல்லாம் கவலையப்பட மாட்டேன். என்கிட்ட ஜாதம் பார்க்குறவங்களாம் அப்படியே கப்பு சப்புன்னு உட்காந்துருக்கணும். எவனாவது ஏந்திரிச்சா மூச்சு விட்டானா கூட பிடிச்சி குரலை பிடிச்சி கடிச்சு விடணும். என்ன அது? ஒரு ஜோதிட வித்தியை வந்து எம்ஏ படிச்சுட்டு ஆஸ்ட்ராலஜி படிச்சுக்கிட்டு 14 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட வந்து விட்டு கலக்கிட்டு இருக்கிறான். இவங்க என்ன வந்து நமக்கு வந்து பாடம் கொடுத்து கொடுக்குறது ஜோதிடத்தை பற்றி? கரெக்டுங்களா? காப்பு சப்புன்னு உட்காந்துருக்கணும். உட்காந்துருமான்னு சொன்னேன். ஒன்னால தான் பிள்ளைனுடைய வாழ்க்கை கெடுதுன்னு உடனே அங்கே குதிக்குது புருஷன்கிட்ட.
இந்த ஜோசியர் பேச்சை கேட்டுக்கிட்டு நீ ஏதாவது வேற ஜாதியில் கல்யாணத்தை கொடுத்த நடக்கிறதே வேற என்னது, அது வேற ஜாதியில் தான் கல்யாணம் நடக்கும். ஏன்னா ஏழுக்குறைய ராகசாரம் அந்நிய மொழி அந்நிய பாஷை பேசுகிறவன், ரெட்டியார் நாயுடு செட்டியார் தெலுங்கு பேசுகிறவன், ஏதாவது ஒரு நல்ல மனுஷன் அறிவுள்ள மனுஷன் புதனுடைய வீட்டில் இருக்குது, அருமையான ஆளை பிடிக்கும், அந்த ஆளை வந்து கல்யாணம் பண்ணி வை. எங்கள் ஊரில் இதே மாதிரி தான் நாயுடு பொண்ணு ஒன்று குறும்ப கவுண்டரு, அந்த பையனை வந்து விரும்புது, எப்படி பண்ணலாமான்னு சொல்லி என்னை கேட்டாங்க. உடனே நான் என்ன சொன்னேன், வா போகலாம், எனக்கு மெட்ராஸில் கமிஷனர் பழக்கம் இருக்குது, போய் பார்ப்போம், சரியாக இருந்தால் பார்ப்போம்லாம் அங்கேருந்து சொல்லி இங்கே ஸ்பீக்கிட்ட நம்ம ஏன் போய் ஸ்டேஷனுக்கு போனோம், சொன்னால் ரிமோட்டில் அங்கே அடிக்கிறாரு, அங்கே அவரு கதறிக்கிட்டு இங்கே வராரு, வர முடியுமா, வரவழைக்க முடியுமா, முடியாதா? அடித்தேன். சென்னையில் இருக்கிறாரு, பேசுனா இங்கே திருச்சி பேசிடுவார், பேசணுன்னே பெரம்பலூர் வந்துடுவார், வந்தவுடனே பையனை பிடிச்சி உள்ளார போடணுமா, எங்கே போடணும், என்ன பண்ணணுமா பண்ணிவிடுவார். யாருக்கும் உயிருக்கு ஆபத்து கொடுக்க வேணாம், ஒரு புத்திமதியை சொல்லி அனுப்பலாம். செகண்ட் டேக் தேர்ட் டேக்லேயே அதே மாதிரி பண்ணாங்கன்னா அப்புறமேலே நீங்கள் எப்படி உங்கள் ஸ்டைலில் நடவடிக்கை எடுக்கணுமோ எடுங்கன்னு அப்படிங்கிறது அந்த பொண்ணுனுடைய அப்பங்கிட்ட பேசி கூட்டிகிட்டு போனேன். பார்த்தா ஃபஸ்ட் கிளாஸான ஃபேமிலி, ஓகே பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. ஜம்முன்னு வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம அரும்பாவூர் பூலாம்பாடின்னு ஒரு ஊர் இருக்குல்ல பெரம்பலூர் பக்கத்தில், அந்த பூலாம்பாடி அப்படிங்கிற ஒரு ஊரில் அந்த பையனுடைய ஊர் கல்யாணம் பண்ணி வச்சு அருமையாக வாழ்கிறாங்க. இது மாதிரி அந்த பொண்ணனுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணம் நானுன்னு சொல்லிக்கிட்டா அது நானுங்கிற பேர் தான் வரக்கூடாது ஜோதிடத்தில். அப்போ தானே வந்து ஆணவம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். அதனால் நானுன்னு சொல்லலை. இப்போ அந்த இடத்துல வந்து அந்த கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு காரணகர்த்தாவை நம்மளும் இருந்திருக்கிறோம். இப்போ நல்ல முறையாக நடந்தது, அவங்க வாழ்நாள் முழுசும் நம்மளை நினச்சி பார்ப்பாங்க. அப்போ இந்த உதாரணத்தை அவங்களுக்கு எடுத்து சொன்னேன். சொல்லி இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு அது விருப்பப்படக்கூடிய ஆள் நல்ல ஆளாக இருப்பார். வேறு மொழி பேசுகிறவங்க இருப்பாங்க, தெலுங்கு பேசினாலும் மலையாளம் பேசினாலும் கன்னடம் பேசினாலும் இங்கிலீஷ் பேசினாலும் அந்த ஆளுக்கு கொடுங்க, நல்ல முறையாக வாழ்க்கை வாழ்வாங்க. நீங்கள் வந்து எங்கேயாவது பிடிச்சி தலையெழுத்தை மாற்றி 3 பேனா எடுத்துகிட்டு போய் கிறுக்கி ஏதாவது எழுதி வச்சிங்கன்னா நடக்கிறத வேறமானு சொல்லி சொன்னேன். சரி பார்த்துக்கலாம் அதையும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்டோ வெளியில் வெயிட்டிங்கில் இருந்தது, கூப்பிட்டு டமால் கதவை சேர்த்துட்டு வேகமாக புறப்பட்டுடுச்சு அந்த அம்மா. அப்புறம் இன்னொன்று சொல்ல உட்காரமான்னு சொல்ல, பக்கத்து வீட்டில் ஒருத்தர் பெரிய தலைவர், அவர் மாவட்ட செயலாளர், அவர் பொண்ணுக்கு பொருத்தம் பார்க்க வந்தார். இந்த பொண்ணுக்கு 2 தார அமைப்பு இருக்குதுங்க அப்படின்னு சொன்னேன். நான் எவ்வளோ பெரிய ஆள், எனக்கு என் பிள்ளைக்கு நீ 2 தாரன்னு சொன்னால் உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நோட்டை வெடுக்குன்னு பிடிங்கிட்டு போயிட்டார். போய் அந்த ஒரு கரண்ட் கம்பம் இருக்குது என் ஆஃபீஸ்க்கு முன்னாடி, தெரியுமில்ல உங்களுக்கு, ரெட்டை கம்பம், அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு என்ன அந்த மாப்பிள்ளைக்கு குறை கண்டுபிடிச்சி சொல்லினார். அவனுக்கு ஆண்மை கிடையாது, அதனால் வந்து அது முதல் தாரம் தவறி போய்டும், 2ஆம் தான் நிற்கும் அப்படின்னேன். சரின்ட்டு போய் மக்கள் பாதையில் வந்து சரி மக்கள் பாதையை நம்ம அப்படிங்கிற ஒரு ஊர் அமெரிக்காவில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போய் பார்த்து பேஸ் நல்லா இருக்குன்னா பேஸ் நல்லா இருக்குன்னா காஃபி தான் நல்லாயிருக்கும், நர்சஸ் காஃபி தான் பேஸ் நல்லா இருக்குது, இது நல்லா இருக்காது சொல்லி ஓகே பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. 33 லட்ச ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி ஆச்சு. கடைசியில் பார்த்தா 7 மாதம் ஆகி தலை குளிச்சிக்கிட்டே இருக்குது. அம்மா கேட்குது, என்னடி இந்த மாதமாக குளிக்கிறேன் அப்படின்னு. ஏமா குளிச்சதாம்மா உடம்புல இருக்கிற ஆளுக்கு போகும், அதுக்கு இல்லடி வேற ஒரு விஷயம், அவர் தொடவே இல்லைம்மா அப்படின்னா, ஏன்டி என்கிட்ட சொல்லல, இதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குதுமா அப்படின்னு. இப்போ வெக்கம் முடிஞ்சு போச்சா, ரைட்டு என்னென்ன தான் பண்ணால் ஒன்றுமே பண்ணலம்மா, சரி ரைட்டுன்னு சொல்லி அப்புறம் இந்த எல்லாம் சட்டுப்பிடி ஜாமெல்லாம் தூக்கிட்டு வந்தாச்சு. சோறு போட்டதெல்லாம் எவனாவது சாப்பிட்டவன் திருப்பி தருவானா, போச்சா ஒரு லாஸ் ஆச்சா. இப்போ 2வது கல்யாணம் பண்ணுறதுக்கு நீ இந்த ஜாதகத்தை போய் பார்த்துட்டு வான்னு அவங்க பொண்டாட்டி புருஷன்கிட்ட கொடுக்குது. புருஷன் பொண்டாட்டிகிட்ட கொடுக்குறாரு. சாந்தி வீட்டுக்காரர் போனால் கண்டுபிடி திட்டுவார். எங்கள் ஒய்ஃப் பேர் சாந்தி வீட்டுக்காரர்கிட்ட போனால் கண்டுபிடி திட்டுவார். நானும் போக மாட்டேன், நீ போகணும் அவர்கிட்ட சொல்ல, அவர் இவர்கிட்ட சொல்ல, 2 வேணும்னு சொல்லி பக்கத்தில் இன்னொரு அம்மா ஜாதகம் பார்க்குறாங்க. அப்புறம் அந்த அம்மா கிட்ட போய் பார்த்து கல்யாணம் பண்ணி இப்போ ஒரு பையன் இருக்குது. எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான் நம்ம சொல்கிறோம், கெடணுங்கிறதுக்கு சொல்கிறோமா, சொல்லதை எடுத்துக்கணுமா இல்லையா? அதனால் சில கதையும் காரணமும் சப்ஸ்டியூட்டும் சேர்ந்து தான் நம்ம பலன்களில் சொல்லணும். அதனால் ஜாதக பலன்களை சொல்லுது. இப்போ இந்த 4ஆம் இடமா 3ஆம் இடத்துல யார், இது அப்பாவுக்கு பாருங்கள். 9ஆம் இடத்துக்கு 7 அதிபதி யார், குருவா. 8 அதிபதி யார், சனியா. 7 8 2 அங்கே போய் நிற்குது. 12 போய் முட்டிக்கிட்டு நிற்குதா, ஒன்னோட ஒன்று நிற்குது. அவருக்கு 2 அதிபதி யார், சந்திரனா. அவர் சனி சாரம் வாங்கியிருக்கிறாரா. அப்போ 8 அதிபதி சார் வாங்கியிருக்கிறார். 1/2 டஜன் பல்ல பிடிங்கிட்டீங்களான்னு கேட்டேன். 1 டஜன் பல்லையும் பிடிங்கிட்டு அப்படியே இது டாப்பாக வச்சுருக்கிறேன் அப்படின்னார். பார்த்தா நல்லா தான் இருக்குது. இது ஏன்டா போய் இந்த கேள்வியை சொல்கிறோம் மாட்டிக்கிட்டான்னு நினச்சேன். கரெக்டாக பார்த்தா கரெக்டாக அந்த பதில் கரெக்டாக வருது. கணவன் மனைவிக்குள்ளார் கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் எல்லாம் இது என்ன சாவி கொத்தா, பீரோ சாவி எல்லாமே உங்கள் மனைவி கையில் தான் இருக்கணும், உன் கையில் ஒன்றுமே இருக்காது. ஏன்னா 2 அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சனி சாரம் வாங்கி சனி 12ல் உனக்கு சம்பாதிக்க தான் தெரியும், சேமிக்க தெரியாது, எல்லாம் விட்டு ஆட்டி விடுவீங்க. அதனால் மனைவி கையில் தான் குடும்பம் நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொன்னேன். கரெக்டுங்களா? ரைட்டு. அதுக்கடுத்து அம்மாவுக்கு 4ஆம் இடத்துக்கு 12ல் யார் இருக்கிறா, சூரியன் இருக்கிறாரா. லக்கணத்தில் புதன் இருக்கிறாரா.
அப்போ 6 புதன் தலைமையில் உட்காந்து சூரிய சாரம் பெற்று சூரியன் 8ல் இருக்கிறாரா? இப்போ 6 புதன் 8 சூரியன் ப்ளஸ் பாம்பு. அப்போ இந்த அம்மா பாம்பு கடிக்குமா கடிக்காதா? இப்போ கால் மேலே பாம்பு ஏறிச்சா பாம்பு மேலே நீ ஏறினியாமான்னு கேட்டேன். பாம்பு மேலே நான் ஏறினா பாம்பு தாங்குமானது. சரி என்ன மேலே என்ன ஏறி போச்சுன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லைங்க, நான் ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு வந்தேன். இது மாதிரி பை ஜாமஞ்சர்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். வச்சுட்டு பாத்ரூம் போயிட்டு வந்து பூட்டை திறந்துட்டு அப்புறம் உள்ளார எடுத்துகிட்டு போய் உள்ளார இருக்கிறது எடுக்கலான்னு எடுத்தோம்னா கையில் வளவளங்குது. என்னடா வளவளன்னு இருக்குதுன்னு சொல்லி வெளியில் கொட்டி பார்த்தா 1 அடி 1.5 அடி கட்டுவெறியம் பாம்பு போச்சு. அப்புறம் அதை அடித்து போட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ அந்த பாம்பு வந்து அந்த இடத்துல வந்து இருந்து ஏன் வந்து அந்த பாம்பு வந்து அவரை கடிக்கல அப்படின்னா, அந்த குரு வந்து 9ஆம் இட பார்வையா லக்னத்தை பார்க்குறாரா? பார்க்கலையா? பார்க்குறாரா? பார்க்குறாரு. வக்கரம் பெற்ற என்ன எங்கே பார்ப்பாரு? அதையும் பார்க்கணும். வக்கரம் பெற்ற 12ஆம் இடத்தை பார்ப்பாரு. இப்போ குரு பார்வை வந்து விருச்சகத்தில் வந்து குரு இருக்கிறார். விசாகம் 4ஆம் பாவத்தில் இருந்தால் எந்தெந்த பாவத்தெல்லாம் பார்ப்பாருன்னு ஒரு கணக்கு எடுக்கணும். அவர் வந்து கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாவத்தில் இருந்தால் எந்தெந்த பாவத்தெல்லாம் பார்க்கணுன்னு கணக்கு எடுக்கணும். இதெல்லாம் கணக்கு எடுத்து நான் புக்கு போட்டு 16 புக்கு போட்டு ரெடியாக வச்சுருக்கிறேன். ஒரு புக்கை பார்த்து படித்து காப்பி அடித்து புக்கு எழுதுனா ஒரு புக்குக்கு மேலே எழுத முடியாது. பிரபஞ்சம் கொடுத்தா தான் எழுத முடியும். பிரபஞ்சம் கொடுத்த ரகசியங்கள் அத்தனையும் 16 புக்கில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. அண்டம் பிண்டம் சராசரம் அத்தனையும் அந்த 16 புக்கில் அடக்கி வச்சுருக்கிறேன். இது நம்ம விநாயகரை கவச என்னமோ குண்டலத்தில் வச்சுருந்தார்ல, அது மாதிரி அடக்கி வச்சுருக்கிறேன். என்கிட்ட புக்கு வாங்குறவங்க 1 வாங்குவாங்க. நான் விளம்பரத்துக்காக சொல்லிங்க, ஒரு 3 வாங்குவாங்க. வாங்கிட்டு அப்புறம் 3 கேட்பாங்க, அப்புறம் வாங்கிட்டு 3. இதே மாதிரி ஒவ்வொருத்தருமே 16 புக்கு வாங்கினவங்க 90%. கொரியர் பில்லு மட்டும் ஒரு 2 கிலோ ஆகும். அவ்வளோ கணக்கு என்கிட்ட இருக்குது. ஒரு புஸ்தக கடையில் விற்கிற புக்கை விட என்கிட்ட விற்கிற புக்கு தான் அதிகம். நாளையிலேருந்து கண்டிஷனில் விற்கலைன்னா கூட பரவாயில்ல. ஆனால் உண்மைங்கிறத ஒரு இடத்துல எடுத்து சொல்லணுமா இல்லையா? இப்போ இந்த ஜாதகத்தில் வந்து சொதன்னு ஊறுனதுனால சொல்லையாக நம்மளால் படம் எடுக்க முடியுது. நான் வந்து 45 நிமிஷம் பேசியிருக்கிறேன். இப்போ நம்ம சொன்னது எவ்வளோ நேரம் சொல்லியிருக்கிறோம்? அந்த கதை, இந்த கதை, குட்டி கதை, ராமாயணம், மகாபாரதம் எல்லாத்துக்கும் போயிட்டு தான் வந்திருக்கிறோம். சரிங்களா? இந்த சனி ராகு செவ்வாய் 3 சம்மந்தப்பட்டுச்சுன்னா பில்லி சூனியம் மந்திர தந்திரம் சம்மந்தப்பட்டவங்களும் அவங்களுக்கு இருக்குது. சனி கேது இவர் செவ்வாய் 3 பேர் இருந்தால் தெய்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. யார் வீட்டில் பேய் ஓட்டினாங்க, யார் வீட்டில் பிசாசி ஓட்டினாங்க, யார் வீட்டில் பில்லி சூனியம் இருந்தது, யார் வீட்டில் பில்லி சூனியம் எடுக்கிறதுக்கு ஆள் கூப்பிட்டு வந்தாங்க, எல்லாமே அடுத்த மாதம் மீட்டிங்கில் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். இந்த டைம் வந்து இந்த ஐயா நமக்கு இப்படி ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்து எனக்கு ஒரு கௌரவிச்சிருக்கிறாரு. ஐயா அவர்களுக்கும் அவருக்கு தலைவர், செயலாளர், பொருளாளர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் அமைதியாக கேட்ட உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியோர்களே, சில அரிய செய்தியை 1/2 நிமிடத்தில் சொல்லியிருப்பாருங்க. இவர் ஒரு கோல் எடுத்துட்டு அந்த கோல் எந்த நட்சத்திரத்தில் நிற்குதோ அந்த நட்சத்திரநாதனும் அந்த நட்சத்திரநாதன் நிற்கிற வீட்டை எடுத்துட்டு மனப்பாடமா அந்த பாவகத்தை சொல்லக்கூடிய திறமை இருக்கு. அதைய சொல்லாம இவர் அந்த நட்சத்திரநாதனையும் அந்த பாவகத்தை சொல்லாம அப்படியே பாடலா எழுதுனா அதுதான் நாடி. மனித வடிவில் நாடி சோதிடத்தை சொல்லக்கூடியவர் தான் நமது கரூர் சுந்தரராஜன். நான் கரூர் போனதெல்லாம் கரூராரை வணங்கி சொல்லிட்டே இருப்பேன். இவருக்கு வரக்கூடிய நம்முடைய மாநாட்டிலே நட்சத்திர மூர்த்தி என்று நாம் பட்டம் அளிக்க இருக்கிறோம். நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் தனக்கென்று ஒரு தனியான இடத்தை பிடிப்பதோடு அக்யூரசி ஆஃப் அந்த ஃபோர்காஸ்ட், அதாவது பலன்களுடைய துல்லிய தன்மை இருக்குது. உங்களுக்கு நீங்க எல்லாத்துக்கு முன்னாலும் கேட்டீங்க, இருந்தாலும் நானே வர ஐயா இவரெல்லாம் உட்கார்ந்துருக்கிறேன், ரோகிணி நட்சத்திரத்தை எடுத்துட்டு நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. உங்களுக்கு சொல்ற பதில் இதுதான். நீங்க இவர் பேசின உடனே நான் கால்குலேட் பண்ணிக்கிட்டேன். ரோகிணி எடுத்து ஆய்வு பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு நிறைய பதில்கள் கிடைக்கும். நம்ம இவங்க லதா மங்கேஷ்கருக்கு 2ஆம் பாவகம் ரோகிணியில் போகுது, சுசீலாவுக்கு 2ஆம் பாவகம் ரோகிணியில் போகுது, ஜானகிக்கு 2ஆம் பாவகம் ரோகிணியில் போகுது. உலகம் போற்றுகின்ற பின்னணி பாடகர்களா அவங்க இருந்ததுக்கு ரோகிணி நட்சத்திர சுக்கரன் வீட்டிலிருந்து உலகை ஆளுகின்ற சக்தி வாய்ந்த பெண்மணிகளா அவங்க வாழ்ந்திருக்காங்கிறதா உங்களுக்கு பதில். ஐயாவுக்கு நமது பாரி அவர்கள் பொன்னாடை அனுபவித்து இந்த சிறப்புமிக்க மனிதரை உலகமெல்லாம் நாம் அழைத்து செல்வோம். இந்த நாடி சோதனம் புத்தகங்களை, பல்வேறு புத்தகங்களை வெளியிட்டு இந்தியன் அஸ்ட்ராலஜிலேயே சாதனையை சாதிக்கின்ற திறமை வாய்ந்த மனிதரை நாம் நட்சத்திர மூர்த்தி என்ற அவார்டை நம்முடைய KS ராதாகிருஷ்ணன் அஸ்ட்ராலஜி ஃபவுண்டேஷன் இந்த ஆண்டினுடைய நம்முடைய மாநாட்டிலே அளிக்க இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியும் பெருமையுடன் சொல்லி, இந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய நேரத்தை
அனுசரித்து இங்கே வந்து நம்மளோட கலந்ததுக்கு இந்த அறக்கட்டளை நன்றியும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி வணங்குகிறது. நன்றி ஐயா, மகிழ்ச்சி. இப்போ அந்த செவ்வாய் தோஷத்துக்கு ஒரு இது சொன்னேன், அது முழுசு கம்ப்ளீட் பண்ணிட்டுனா பண்ணலையா? ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து புதன் சாரம் வாங்கி புதன் வந்து 5ல் நின்று அவர் வந்து செவ்வாய் சாரம் வாங்கியிருந்தாங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் வந்து செவ்வாய் தோஷத்தை கொடுக்காது. சாரம் கொடுத்தவன் 5க்குரிய சாரமா, அவர் 5ல் நிற்கிறாரா, 5ஆம் இடத்து பலனை 7ஆம் இடத்துக்கு கொடுக்குறாரா, அப்போ செவ்வாய் தோஷம் இல்லை. இன்னொரு ஜாதகத்துக்கு அதே ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார், இப்போ செவ்வாய் தோஷத்தை கொடுக்க போறாரு. எப்படி கொடுக்க போறாருன்னு சொல்லலாமா? அவர் குரு சாரம் வாங்கி குரு 8ல் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன நடக்கும்? கோலன்ற பாவகம் 7, சாரநாதன் அமர்ந்த பாவகம் 8, 8 தொட்டுக்கிட்டு 7ஆம் பாவகம் இயங்கும். ஒரு பாவகம் இயங்கும் போது அதனுடைய தொடர்புடைய பாவங்களாம் இயங்கும். இப்போ செவ்வாய் தோஷம் இருக்குதுன்னு சொல்லிடலாம் 7 இருக்கும்போது, இல்லைன்னு சொல்லலாம். சாரங்கள் அடிப்படையில் போனால் தானே அந்த பலனை போட்டு வைக்க முடியும். அதனால தான் அந்த ரூட்டை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அதே மாதிரி இருங்க ஒரே நிமிஷம். அதே மாதிரி ஒரு துலா லக்கணத்துக்கு வந்து சனியும் சுக்கிரனும் அங்கே நிற்கிறாரு. நீங்களாம் எல்லாம் சொல்லுவீங்க மேலோட்டமா. அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கேந்திரத்துக்கும் கோணத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற இது சனி பகவான் வந்து உச்சம் பெற்று லக்கணத்தில் இருக்கிறார், அங்கே ஆட்சி பெற்று சுக்கிரன் இருக்கிறார், ஆகையினால இவர் அப்படி இருப்பார் இப்படி இருப்பார்னு சொல்கிற அதெல்லாம் வந்து ஒரு கதை. நான் டக்குன்னு பார்ப்பேன், என்ன சாரன்னு பார்த்தேன், எல்லாம் ரெண்டுமே ராகு 8ல் நின்றுது. நீ வந்து மேலே பார்த்தா வந்து மினுக்கு, உள்ளே பார்த்தா லொடக்கு, உன்னை மேலே பார்த்தா மினுக்குன்னு சொல்லி எல்லாரும் கடனை கொடுத்துட்டு பார்த்தா ஒரு 10 கோடி ரூபா அல்லது 5 கோடி ரூபா கடனாளியாக இருக்கணும்னு சொன்னேன். அதுக்கு மேலேயே நான் கடனாளியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் என்ன பண்ணுறாரு, மினுக்குன்னா என்ன, காரில் தான் போவார், ஏசி ரூம் இருக்குது, பீர்லாம் 500 ரூபா கொடுத்து தான் பீர் வாங்கி குடிப்பார், ஒயின் 1000 ரூபா ஒயின் தான் வாங்கி குடிப்பார், எல்லாமே அதெல்லாமே இதெல்லாம் உண்டு, அவருக்கு எல்லா பழக்கங்களும் உண்டு. அப்போ அந்த சனிக்கும் சுக்கிரனுக்கும் உண்ட வேலைகளை அவர் அது செய்கிறாரு. ஆனால் உள்ளார மனவேதனைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? சாரம் கொடுத்தவன் 8ல் எந்த நேரம் நம்மளை வந்து போலீஸ் வந்து விலங்கு போடுதோ, எவன் வந்து வீட்டை கதவை தட்டி பணம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளை விலங்கு போட போகிறானோன்னு அந்த மன பயத்திலேயே அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறார். அதனால் வந்து ஒரு மேலோட்டமாக ஒன்றை பார்த்துட்டு நம்ம முடிவெடுக்கக்கூடாது. நாமக்கல்லில் பெரிய ஒரு கோடீஸ்வரர் ஜாதகம் பார்க்க வந்தார். அவர் என்ன தெரியுமா பண்ணுவார், வாக்கியத்தில் வந்து மனைவி அவரது மகன் 3 பேர்த்தினுடைய ஜாதகம், திருக்கணித்தில் 3, ஒரே 3 ஜாதகத்தை 2 பிட்டாக போட்டுக்கிட்டு வந்தார். உங்களுக்கு ஜாதகம் பார்க்குறது தான் வேலைங்களான்னு கேட்டேன். எப்படிங்க கரெக்டாக சொல்கிறீங்கன்னாரு. எப்படி ஒரு 100 ஜோசியர்கிட்டையாவது போய் பார்த்துட்டு வந்திருப்பீங்களான்னு. அதுக்கு மேலேயே இருக்கும் அப்படின்னாங்க. நீ என்னமோ புலி சிங்கம்னு சொன்னாங்க, உங்கள்கிட்டையும் பார்க்க வரலான்னு வந்தேன் அப்படின்னாரு. இப்போ புலியா சிங்கமானு இப்போ அவுத்தோட போகிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். மீன லக்கணம் சனி சாரம் சனி 2ல், லக்கணாதிபதி குரு 9ல், சனி சாரம் சனி 2ல், செவ்வாய் வந்து 5ல், சனி சாரம் அவர் 2ல் போச்சா, 2ஆம் இடம் போச்சா, 9ஆம் இடம் போச்சா, லக்கணம் போச்சா, 10ஆம் இடம் போச்சா, எல்லாம் போச்சு. இப்போ மேலே பார்த்தா எப்படி இருக்குது, 9, 10 தர்மகர்மாதிபதி யோகம் இருக்குதுல்ல, குரு பார்க்குறாருல, 9ஆம் இடம் பார்வையாக அந்த செவ்வாயை பார்க்குறாருல, தர்மகர்மாதிபதி யோகம் இருக்குது. கிரகங்கள்லாம் மேலே பார்த்தா நல்லா தான் இருக்குது. சாரங்கள் அடிப்படையில் உள்ளார பார்த்தோம்னா தான் நீ வந்து லொடுக்கு பாண்டியா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படின்னா என்ன, காலையில் எழுந்திரிச்ச உடனே 10 ஃபோனு, எதுக்கு, கடனுக்கு, எப்போ தரேன்னு. அப்புறம் மத்தியானமாக ஒரு 10 ஃபோனு, டீ குடித்த உடனே, எதுக்கு, எப்பயா வட்டி கட்டுவோம் அப்படின்னு சொல்லி. சாயங்காலமாக வந்து இந்த இடம் வித்தாச்சா என்ன விற்கலையா, சாயங்காலமாக. இதே மாதிரி அவரை போட்டு லச்சர் பண்ணி அவர் டெய்லியே வந்து ஒரு ஃபுல் அடிச்சிடுறாரு. காலையில் ஒரு குவார்ட்ரு, மத்தியானம் 1 சாப்பிட்டுட்டு படுத்துருவார், அப்புறம் சாயங்காலம் 1 அடிச்சுட்டு நைட்டு 1. இப்போ அவர் உடல்நிலையும் வந்து கெடுதா இல்லையா? இப்போ மேலே பார்த்தா எப்படி இருக்குது, குரு வந்து லக்கணத்தை பார்க்குறாருல, குரு பார்த்தா கோடி நன்மையா கொஞ்சோண்டு நன்மையா? கொஞ்சோண்டு நன்மை. அதுக்கும் அடுத்த மாதம் இருக்குது, அதுக்கும் விளக்கம் கொடுக்குறேன். ஒரு அம்மாவுக்கு குழந்தையே இல்லை, 44 வயசு நடக்குது, விருச்சிக லக்கணம், குரு நல்லது செய்கிறாருன்னு ஓடி வந்து அங்கே லக்கணத்தில் உட்காந்துருந்தார். சாரம் கொடுத்தவர் புதன் 8க்குரியும் சாரம் 6ல் போய் நிற்கிறார். 5ஆம் இடத்துல சூரியன் புதன் சாரம், அவரும் போய் 6ல் நிற்கிறார், 8க்குரிய சாரம். 5ஆம் இடத்துல சந்திரன், அவர் சனி சாரம் 12ல் போய் நிற்கிறார். உனக்கு குழந்தையே இல்லைம்மா, இல்லை நாங்கள் குரு பார்த்தா கோடி நன்மை, 5ஆம் இடத்த குரு பக்கத்தை ஏன் கிடைக்கலன்னாரு. போய் குரு போய் கேளு அப்படின்னு. கிடைக்காதுன்னு ஆணித்தரமாக சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தால் தான் ஜாதகம் நான் பார்ப்பேன். எனக்கும் ஆணைக்கும் அடி சரக்கும். நானும் 65% 70% அவரில் தான் பார்க்க முடியும். 20% 30 25% பார்க்க முடியாது. ஏன்னா எண்ணுவதெல்லாம் ஈடேறி விட்டால் ஈசன் ஒன்றியது. நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறார், அவர் மிச்சத்தை அவர் பார்த்துக்கவர். நமக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம். சரியா? வாழ்க நலமுடன், நல்வாழ்த்துக்கள், வணக்கம்.